ஒரு காலத்துல மலை மேல அமைதியான ஒரு மொனாஸ்ட்ரியில ஒரு ஞானியான புத்திஸ்ட் மாஸ்டரும் அவரோட டிசைபிள்ஸும் வாழ்ந்துட்டு வந்தாங்க. அட 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 அந்த மொனாஸ்ட்ரிய சுத்தி இயற்கை எழில் கொஞ்சம் பாட்டு பாடுற பேர்ட்ஸ், சலசலக்கிற லீவ்ஸ், மெல்லிய விண்ட் எல்லாமே தியானத்துக்கும் யோசனை பண்ணுறதுக்கும் ஏத்த மாதிரி இருந்துச்சு. ஒரு நாள் சாயங்காலம் மாஸ்டரும் அவரோட டிசைபிள்ஸும் மொனாஸ்ட்ரி முன்னாடி உட்கார்ந்துட்டு இருந்தாங்க. சூரியன் மலைக்கு பின்னாடி மறையுற நேரம், மரங்களுக்கெல்லாம் தங்க கலர்ல வெளிச்சம். ஆஹா, அமைதியா உட்கார்ந்துட்டு இருந்தப்போ ஒரு டிசைபிள் அந்த அமைதியை கெடுத்து, மாஸ்டர் மாஸ்டர் நீங்க நிறைய ஸ்டோரி சொல்லியிருக்கீங்க, ஆனா உங்க டீச்சர் பத்தி மட்டும் எதுவுமே சொன்னதில்ல. உங்க மாஸ்டர் யாரு, அவரோட நேம் என்ன, என்ன பண்ணாரு அப்படின்னு கேட்டாரு. அவரு உனக்கு சொல்லி கொடுத்தாரா? குரு மென்மையா சிரிச்சு சுத்தி இருந்த இளம் துறவிகளை பார்த்தாரு. அப்புறம் அமைதியான குரல்ல பதில் சொன்னாரு. என் வாழ்க்கையில எனக்குன்னு ஒரு குரு இல்லவே இல்ல. உண்மைய சொல்ல போனா எனக்கு நிறைய குருமார்கள் இருந்தாங்க. நான் சந்திச்ச ஒவ்வொருத்தர்கிட்டையும் ஏதோ ஒன்று கத்துக்கிட்டேன். வாழ்க்கைதான் எனக்கு மிகப்பெரிய டீச்சரோ. சீடர்கள் ஆச்சரியத்தோட குருவோட கதையை கேட்க ஆரம்பிச்சாங்க. குரு தொடர்ந்தாரு. என்னோட ஸ்பிரிச்சுவல் ஜேர்னியோட ஆரம்பத்துல என்னோட நாலேஜையும் டிசிப்ளினையும் நினைச்சு ரொம்ப பெருமைப்பட்டேன். ஒரு இருட்டான ஈவினிங்ல ஒரு கிராமத்து வழியா நடந்து போயிட்டு இருக்கும்போது ஒரு சின்ன பையன் ஒரு கேண்டில எடுத்துட்டு கோயிலுக்கு போயிட்டு இருந்தான். நான் அவனை டெஸ்ட் பண்ணி என்னோட விஸ்டமை காட்டலாம்னு நினைச்சேன். அவன்கிட்ட கேட்டேன், சின்ன பையா, நீ வீட்டை விட்டு கிளம்பும்போது இந்த கேண்டில் இல்லவே இல்லையே, லைட் எங்கிருந்து வந்துச்சுன்னு உங்களால சொல்ல முடியுமா? நான் அவனை குழப்பலாம்னு நினைச்சேன். ஆனா அந்த பையன் என்ன பண்ணான்னு தெரியுமா? மெழுகுவத்திய சாந்தமா ஊதிட்டு கேட்டான், இப்ப லைட் போயிடுச்சுல்ல, அது எங்க போச்சுன்னு சொல்லுங்க. அடேங்கப்பா, நான் அப்படியே ஸ்தம்பிச்சு போயிட்டேன். என்கிட்ட பதில் இல்ல. அந்த நொடியில எனக்கு கொஞ்சமா தெரிஞ்ச விஷயத்துல எவ்வளவு கர்வம் இருந்துச்சுன்னு புரிஞ்சுக்கிட்டேன். அந்த சின்ன பையன் பெருசா எதுவும் சொல்லாம ஒரு பெரிய உண்மையை எனக்கு உணர்த்திட்டான். உண்மையான விஸ்டம் எப்பவும் பெரிய பேச்சிலையோ இல்ல காம்ப்ளெக்ஸ்டியாஸ்லையோ இருந்து வரது இல்ல. ஆனா சில நேரம் அது ரொம்ப சிம்பிளான மொமெண்ட்ஸ்லையும் நேர்மையான கேள்விகள்லையும் இருந்து வரும். அந்த பையன் தான் எனக்கு முதல் டீச்சர்ஸ்ல ஒருத்தன். ட்ரூ லேர்னிங் ஈகோ முடிஞ்சதுல இருந்து தான் தொடங்கும்னு எனக்கு ஞாபகப்படுத்தினான். அன்னையில இருந்து நான் ரொம்ப ஹம்பிளா இருந்தேன். எல்லார்கிட்டையும் லேர்ன் பண்ணிக்கிறதுக்கு ஓப்பனா இருந்தேன். ஆஹா, ஐயோ, என்ன ஒரு கதை கேளுங்களேன். மாஸ்டர் என்ன சொல்றாருன்னா, நான் ஒரு வில்லேஜ்ல இருந்து இன்னொரு வில்லேஜுக்கு போய்கிட்டு இருந்தேன். அப்போ ஒரு பாண்ட் ஓரமா ஒரு தர்ஸ்டி டாக் தண்ணி குடிக்க ட்ரை பண்ணுச்சு. ஆனா அது போகும்போதெல்லாம் தன்னோட ரிஃப்ளெக்ஷன் பார்த்து பயந்துருச்சு. ஐயையோ, வேற டாக்னு நினைச்சுக்கிட்டு குறைச்சிக்கிட்டே பின்னாடி போச்சு. திரும்ப திரும்ப ட்ரை பண்ணுச்சு, ஆனா பயம் விடல. நான் அப்படியே நின்னு பார்த்துக்கிட்டு இருந்தேன். கடைசியா எவ்வளோ ட்ரை பண்ணியும் முடியாம அந்த டாக் பின்னாடி வந்து தைரியத்தை வரவழைச்சுக்கிட்டு ஒரே ஜம்பா குதிச்சு பாண்ட்குள்ள விழுந்துருச்சு. ஆஹா, தாகத்தை தணிச்சுக்கிட்டு சந்தோஷமா வாலை ஆட்டிட்டு வந்துச்சு. அந்த நாள்ல நான் ஒன்று கத்துக்கிட்டேன். பயம் வேற ஒண்ணுமில்ல, நம்ம மனசோட ரிஃப்ளெக்ஷன் தான். தைரியமா ஃபேஸ் பண்ணோம்னா ஜெயிச்சிடலாம். என்ன ஒரு உண்மை பாருங்க, இரட்டை மேற்கோள் குறி முற்றுப்புள்ளி. அடேங்கப்பா, அந்த டாக் கூட என்னோட மாஸ்டர் ஆகிட்டான் பாருங்க. ஆமாம், என் தேர்ட் மாஸ்டர் என்ன சொன்னாருன்னா, அந்த ஒரிஜினல் மாஸ்டரே ஒரு தீஃப்டானாம். என்ன கொடுமை சரவணாயுது. ஒரு ராத்திரி நான் நியூ வில்லேஜுக்கு லேட்டா போய் சேர்ந்தேன். ஒரே டார்க்கா இருந்துச்சு, யாரையுமே எனக்கு தெரியல. ஒரு டெம்பிள்ல ரெஸ்ட் எடுக்கலாம்னு பார்த்தா தெருவெல்லாம் காத்து வாங்குது. அப்போதான் ஒருத்தன் வால்ல ஓட்டை போட ட்ரை பண்ணிட்டு இருந்தான். அண்ணே, டெம்பிள் எங்க இருக்குன்னு சொல்லுங்கண்ணே. நான் டிராவலர், ரெஸ்ட் எடுக்க ஒரு இடம் வேணும்னு லைட்டா கேட்டேன். அதுக்கு அந்த ஆளு சிரிச்சுக்கிட்டே, நான் மேசன் இல்லைங்க, நான் ஒரு தீஃப். வீட்டுல பிரேக் பண்ண ட்ரை பண்றேன். நீ டயர்டா இருக்க போல, வா என் ஹோம்ல ஸ்டே பண்ணுன்னு கூப்பிட்டான். ஷாக்கிங், அவனோட ஹானஸ்டியை பார்த்து அசந்து போயிட்டேன். அவன் சிம்பிள் ஹார்ட்டா தெரிஞ்சாலும் மிஸ்கைடடா இருந்தான். அன்னிக்கு நைட்ல இருந்து கொஞ்ச நாள் அவனோட சின்ன ஹோம்ல ஸ்டே பண்ணேன். எவ்ரி டைம் என்ன கதை இது, அடேங்கப்பா திருட போறான் பாரேன். ஆனா அதுக்கு முன்னாடி ஒரு பிரேயர் வேறையா, செம்ம. அவன் வெளியே கிளம்புறதுக்கு முன்னாடி அவ்வளவு சின்சியரா பிரேயர் பண்ணுவானா. ஒவ்வொரு நைட்டும் திரும்பி வந்து, டுடே சக்சஸ்ஃபுல் இல்ல, ஆனா நாளைக்கு கண்டிப்பா சக்சீட் ஆகிருவேன்னு சொல்றானாம். வாவ். அவன் யாரை டார்கெட் பண்ணுவான்னு பார்த்தா, கரப்ட்ல பணம் சம்பாதிச்ச பணக்காரங்களாம், இல்லனா ஏழைகளை ஏமாத்தி பிழைக்கிறவங்களாம். அடேங்கப்பா, ஒரு நைட் ஃபைனலி சக்சீட் ஆகி ஸ்டோலன் குட்ஸோட வந்துட்டானா. செம்ம ஃபீலிங்கா இருப்பான்ல. எத்தனை தடவை நீ ஃபெயில் ஆனாலும் சக்சீட் ஆகிற ஹோப் மட்டும் விட்டுறக்கூடாதுன்னு அவன் சொல்லி கொடுத்தானாம். சரியான மோட்டிவேஷனல் ஸ்பீச்டா. நான் அவன்கிட்ட ரைட் பாத்துல போய் பிழைக்க சொன்னேன்.
அப்புறம் திருடறதை விட்டுட்டு ஒரு சின்ன பிசினஸ் ஆரம்பிச்சிட்டானா. அந்த தீஃப் கூட என் டீச்சர்ல ஒருத்தராம். மாஸ்டர் அவங்க டிசைபிள்ஸ் பார்த்து, சோ இவனெல்லாம் டீச்சர்ங்களான்னு ஜென்ட்லி சொல்லிட்டாராம். என்ன ஸ்டோரிடா இது? ஆஹா, என்ன ஒரு கதையடா இது, கேளுங்க கேளுங்க. மை மெனி மாஸ்டர்ஸ். ஆஹா, அதாவது என்னோட நிறைய குருமார்கள், ஒரு குழந்தை, ஒரு நாய், அப்புறம் ஒரு திருடன். அடப்பாவி, ஒவ்வொருத்தரும் எனக்கு வாழ்க்கையில புஸ்தகத்திலேயோ ஸ்கிரிப்சர்லேயோ கத்துக்க முடியாத விஷயத்த கத்துக் கொடுத்தாங்களாம். லைஃப்ங்கிறது அடேங்கப்பா அப்படி ஒரு எதிர்பாராத விதத்துல லெசன்ஸ் கொடுக்குமாம். நமக்கு பார்க்க கண்ணும் அதை புரிஞ்சுக்க ஒரு ஹார்ட் வேணுமாம். ஹா, அவர் அப்படியே கொஞ்சம் நிறுத்திட்டு ஆல்வேஸ் ரிமெம்பர், எப்பவும் ஞாபகம் வச்சுக்கோங்க, நம்ம லைஃப் தான் லைஃப் பெரிய மாஸ்டர் அப்படின்னு சொல்றாரு. அப்பாப்பா, கத்துக்கிட்டே இருந்தா, யோசிச்சுக்கிட்டே இருந்தா, அப்படியே திறந்த மனசோட இருந்தா லைஃப்ங்கிறது நம்மள ஞானத்துக்கு கூட்டிட்டு போகுமாம். புஸ்தகத்திலேயோ டீச்சர்ஸ் கிட்டேயோ கிடைக்காத ஞானமாம் அது. நம்ம லைஃப் பார்த்தோம்னா எல்லா லெசன்ஸ் புஸ்தகத்துல இருந்தோ டீச்சர்ஸ் கிட்ட இருந்தோ வர்றதில்லையாம். சில நேரம் நாம கொஞ்சமும் எதிர்பார்க்காத ஆளுங்க கிட்ட இருந்தும் மொமெண்ட்ஸ் இருந்தும் வருமாம். ஒரு குழந்தை, ஒரு அனிமல், ஏன் ஒரு திருடன் கூட நம்மளுக்கு கத்துக் கொடுக்கலாம். ஆஹா, என்ன கதை பாருங்களேன். ஒருத்தர் கீழ்த்தரமா இருக்காருன்னு நம்ம நினைக்கலாம், ஆனா வாழ்க்கையில அவங்க நமக்கு ஒரு பெரிய பாடத்தையே கத்துக் கொடுக்கலாம். இந்த கதையில ஒரு ஞானி என்ன சொல்றாருன்னா, ஒரு சின்ன பையன், பயந்த நாய், ஒரு திருடன், இவங்க தான் அவரோட டீச்சருங்களாம். யாருமே பெர்ஃபெக்ட் இல்ல, யாருக்கும் பெரிய அறிவு இல்ல, ஆனாலும் ஒவ்வொருத்தரும் உண்மையான விஷயத்தை கத்துக் கொடுத்தாங்களாம். அதை அவர் மறக்கவே முடியாதாம். வாழ்க்கை அப்படித்தான் இருக்கு, அனுபவத்தின் மூலமா நமக்கு கத்துக் கொடுக்குது. ஒரு மிஸ்டேக், ஒரு ஃபெயிலியர், ஒரு பெயின்ஃபுல் மோமெண்ட், இதெல்லாம் தான் வேற எந்த அட்வைஸ் விடவும் நம்மளை உருவாக்குது. நாம என்ன பேசுறோம்ங்கிறத மறந்துடுவோம், ஆனா என்ன அனுபவிச்சோம்ங்கிறத மறக்க மாட்டோம். ஒரு ஹார்ட் பிரேக் ட்ரஸ்டோட வேல்யூ என்னன்னு கத்துக் கொடுக்குது. பிசினஸ்ல ஒரு லாஸ் நம்ம என்ன தப்பு பண்ணோம்னு கத்துக் கொடுக்குது. ஒரு ஹார்ட் டைம் யாரு உண்மையான ஃப்ரெண்டுன்னு காட்டுது. ஆனா கத்துக்க நாம ஓப்பனா இருக்கணும். என்ன ஒரு கதையை பாருங்களேன். ஹஹா, நமக்கு எல்லாம் தெரிஞ்ச மாதிரி நினைச்சிட்டா நம்ம கண்ணுக்கு முன்னாடியே இருக்கிற லெசன்ஸை மிஸ் பண்ணிடுவோம் பாஸ். கர்வம் நம்மளோட க்ரோத் தடுக்கும், ஈகோ கதவையே சாத்திடும். ஆனா அடக்கத்தோடையும் ஆர்வத்தோடையும் இருந்தோம்னா ஒவ்வொரு மொமெண்ட்டும் க்ரோவ் ஆகிறதுக்கான சான்ஸா மாறும். எவன் ஒருத்தன் தன்னோட எக்ஸ்பீரியன்ஸ்ல இருந்து கத்துக்கிறானோ அவன் வாழ்க்கையில 2 தடவை ஃபெயில் ஆகவே மாட்டான். ஒரு தடவை தடுமாறலாம், ஆனா அந்த லெசன் அவனுக்கு ஒரு பலமா மாறிடும். ஆனா யார் கத்துக்கவே மாட்டேன்னு அடம்பிடிக்கிறானோ அவன் ஒரே தப்ப திரும்ப திரும்ப பண்ணிக்கிட்டே இருப்பான். பிசினஸ் ஆகட்டும், ரிலேஷன்ஷிப் ஆகட்டும், இல்ல வேற எந்த ஏரியாவா வேணா இருக்கட்டும், கௌதம் புத்தா வாழ்க்கையில கூட சித்தார்த் தன்னோட எக்ஸ்பீரியன்ஸ் மூலமா தான் கத்துக்கிட்டாரு. அந்த ஜெர்னி தான் அவரை புத்தாவா மாத்துச்சு. அதனால கவனமாயிருங்க. வாழ்க்கை உங்களுக்கு கத்துக் கொடுக்கட்டும். ஒவ்வொரு எக்ஸ்பீரியன்ஸும் நல்லதோ கெட்டதோ ஒரு லெசனா இருக்கட்டும். உங்களோட பாஸ்ட்ல இருந்து கத்துக்கோங்க. ஆஹா.